ശ്രീമദ് ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം 5வது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിக்கிற ഷഡ്വിംശതിതമോ അധ്യായ 26வது അധ്യായം. பஞ்சமஸ்கந்தத்திலே இந்த அத்தியாயத்தோடு கூடிட்டு இந்த பஞ்சமஸ்கந்தமும் முடிவடைகிறது. பரீட்சித்து மகாராஜா அவரோட கேள்விகளை கேட்கிறார். மனுஷாளுக்கு எப்படியாக்கும் சுபாவ வைச்சித்ரியங்கள் உண்டாகிறது அப்படின்னாக்கும் அவர் கேள்வி கேட்கிறார். அதுக்கான பதிலாக்கும் இந்த அத்தியாயம் ஃபுல்லா ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொல்றார். நரக வர்ணனையாக்கும் எடுத்து சொல்றார் இந்த அத்தியாயத்துல. தாமிஸ்ரம் அந்ததாமிஸ்ரம் ரௌரவம் மகாரௌரவம் கும்பீபாகம் காலசூத்திரம் அசிபத்ரவனம் சூகரமுகம் அந்தகோபம் கிருமிபோஜனம் சந்தம்சம் தப்தசூர்மி வஜ்ரகண்டகசால்மலி வைதரணி பூயோதம் பிராணரோதம் விசசனம் லாலாபட்சம் சாரமேயாதனம் அவீஜி அயபானம் ക്ഷാരകർദമം രക്ഷോഗണഭോജനം ശൂലപ്രോദം ദന്തശൂകം അവടനിരോധനം பரியாவர்த்தனம் சூஜிமுகம் இப்படி இருக்கிற 28 முக்கியமான நரகங்களையாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு இந்த அத்தியாயத்துல வர்ணிக்கிறார். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் செஞ்சு கூட்டுற பாபகர்மங்களுக்கு தகுந்த மாதிரியாக்கும் நரகங்களுக்கு அந்த ஜீவாத்மாக்கள் கொண்டு செல்லப்படுறது அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். பாபம் செஞ்சவாளுக்கு தானே நரகத்துக்கு பிரவேசனம் பண்ணணும். அப்போ என்னென்ன விதத்தில் இருக்கிற பாபம் செஞ்சானாக்கா எந்தெந்த மாதிரியான நரகத்துக்காக்கும் பிரவேசனம் பண்ணணும் அந்த ஜீவாத்மா அப்படிங்கிறத ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். രാജോവാച പരീക്ഷിത്ത് മഹാരാജാവാക്കും ஸ்ரீ சுக பிரம்மர்ஷிட்ட டவுட்டு கேட்கறது. அதனால பரீட்சித்து மகாராஜாவோடு அந்த டவுட்டு கேட்கறதாயிட்டு இங்க இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. 1வது கத்தியபாகம். மஹர்ஷே ஏதது வைஜித்ரியம் லோகஸ்ய கதம் இதி. மஹர்ஷ ஏதத் வைஜித்ரியம் லோகஸ்ய கதம் இதி. ஒரே ஒரு லைன் தான் உள்ளது இந்த கத்திய பாகத்துல. ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காயிட்டான ஒரு கொஸ்டின் ஆக்கும் இது. பரீட்சித்து மகாராஜா ஸ்ரீ சுக பிரம்மர்ஷிட்ட கேட்கிறார், மனுஷாளுக்கு எப்படியாக்கும் சுபாவ வைச்சித்ரியங்கள் உண்டாகிறது அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கோ மகர்ஷே. இதாக்கும் கேள்வி. மகர்ஷே ஸ்ரீ சுக பிரம்மர்ஷே ஏதது திரிகுண அடிஸ்தானத்தில் இருக்கிற வைஜித்ரியம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற சுபாவ விசித்திரங்கள் லோகஸ்யா இந்த உலகத்துல கதம் இது எப்படி உண்டாகிறது அப்படின்னு பரீட்சித்து ஸ்ரீ சுக பிரம்மர்ஷிட்ட தன்னோட டவுட்டை கேட்டார்.
രണ്ടാമത് ഗദ്യഭാഗം ശ്രീ ശുക ബ്രഹ്മർഷി പരീക്ഷിത്തുക്ക് ബദൽ ചൊല്ലതാക്കും. അതിനാൽ ഋഷിരുവാച ഋഷിഹി ഉവാച ഋഷി அப்படின்னு சொன்னதிங்க ശ്രീ ശുക ബ്രഹ്മർഷിയെ ആക്കും. ത്രിഗുണത്വാത് കർത്തുഃ ശ്രദ്ധയാ കർമ്മഗതയഃ പൃഥഗ്വിദാഃ സർവേ ഏവ സർവസ്യ താരതമ്യേന ഭവന്തി. ത്രിഗുണത്വാത് കർത്തുഃ ശ്രദ്ധയാ കർമ്മഗതയ പൃഥഗ്വിദാഃ സർവാ ഏവ സർവസ്യ താരതമ്യേന ഭവന്തി. ശ്രീ ശുക ബ്രഹ്മർഷി சொல்றார், ത്രിഗുണത്വാത് സദ്ഗുണ രജോഗുണ തമോ ഗുണങ്ങളാൽ സത്വാദി ഗുണഭേദങ്ങളാൽ കർത്തുഹു കർത്താവോട്, അതായത് പ്രവൃത്തികൾ ചെയ്യറവനോട് ശ്രദ്ധയാ നம்பிக்கையால உள்ள கர்மகதயா கர்மகதிக்கு தகுந்த மாதிரி പൃഥഗ്വിദാഃ പലതരത്തിലെയാക്കും പ്രവൃത്തികൾ. പൊതുജനം പലവിധം. ஒவ்வொருத்தருக்கும் அவளோடு கர்மகதிகளுக்கு தகுந்த மாதிரி பலதரத்திலே ஆக்கும் பிரவൃத்திகள் உள்ளது. சத்குணம் ஜாஸ்தியா இருக்கிறவாளுக்கு சத்விஷயங்கள் செய்யறதுக்கான ஒரு ஸ்ரத்தை உண்டாகும், அதுல நம்பிக்கை உண்டாகும். ரஜோகுணம் தமோகுணம் இப்படி இருக்கிற குணங்கள் இருக்கிறவாளுக்கு அந்த குணங்கள் இருக்கிற பிரவൃத்திகள் செய்யறதுக்கான தாற்பயம் ஜாஸ்தி ஆயிட்டு உண்டாகும். சாத்விகம் ராஜசம் தாமசம் இப்படி இருக்கிற மூணு விதத்திலே இருக்கிற ஸ்ரத்தை இருக்கு. சாத்விகி ஸ்ரத்தா, ராஜசி ஸ்ரத்தா, தாமசி ஸ்ரத்தா. இந்த மூணு குணங்களும் கூடி சேர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிரவர்த்தி தாற்பயம் உண்டாகிறது. ஸ்ரத்தை அப்படிங்கிறது ஏது மாதிரி ஆக்குமோ இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிருக்கும் ஒவ்வொருத்தரோடும் கதிகள். சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஒருத்தரிலேயே பல நேரத்திலேயும் இப்படி மாறி மாறி வரும். எப்பவும் சத்குணத்திலேயே இருக்க முடியாது, எப்பவும் ரஜோகுணத்திலேயே இருக்க முடியாது, எப்பவும் தமோ குணத்திலேயே உரைச்சு நிற்கிறதுக்கும் சாதிக்காது. துஷ்டனாயிருக்கிறவன் காலக்கிரமத்தில் நல்லவனா மாறிடுவன், நல்லவனா இருக்கிறவன் கெட்டவனா மாறிடுவன். சில டைமில் சிரிப்போம், சில டைமில் அழுவோம், சில டைமில் சங்கடப்படுவோம், சில டைமில் குஷியாயிருப்போம், சில டைமில் ரொம்ப பேசிட்டு கிடப்போம், சில டைமில் பகவானையே கூப்பிட்டு கிடப்போம், சில டைமில் ஒரு விளக்கு ஒடியும் ஏற்ற மாட்டோம், சில டைமில் மௌனியாயிருப்போம், சில டைமில் மூட் ஆஃப் ஆயிருப்போம், சில டைமில் ரொம்ப ரொம்ப ஆஹ்லாதத்தோடு கூடிட்டு இருப்போம். இப்படின்னு எல்லாம் உண்டாகிறது
இந்த குணங்கள் மாறி மாறி வரதுனாலே ஆக்கும். ചിലപ്പോ പ്രകൃതി താല്പര്യം കൂടി നിൽക്കരുത്, ചില ടൈമിലെ ഭഗവാനിലെ ചിന്തന കൂടി നിൽക്കരുത്, പ്രകൃതിക്ക് അപ്പാർപ്പെട്ട പരമ്പൊരുൾ ചിന്തന ചില ടൈമിൽ വന്നു ചേരരുത്. നമ്മളോട് അപ് ടു ഡേറ്റ് വാഴ്ക്കை, നമ്മളോട് വാഴ്ക്കയെ ജീവിതത്തെ നമ്മൾ ഗവനമാ ഉത്തു பார்த்தானா നമ്മളോട് ഗുണങ്ങളെ മാറി മാറി വരത് നമ്മൾക്ക് தெரிஞ்சுக்கிறதுக்கு സാധിക്കും. കാലയില നമ്മൾ എത്ര സന്തോഷമായിരുന്നോ, கொஞ்ச நேரம் கழிஞ்சோன்னா டென்ஷன் வந்துடுத்து. அதுக்கப்புறம் உண்டே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு வந்துடுத்து. அதுக்கப்புறம் வலி அப்படிங்கிற உணர்வு வந்தது. அதுக்கப்புறம் இனிப்பான விஷயங்களை சாப்பிட்டோன ஒரு ஆஹ்லாதம் உண்டாச்சு. இப்படின்னு பல பல குணங்கள் நமக்கு இப்படி மாறி மாறி வரத ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு பட்டியல் போட்டு பார்க்கறதுக்கு சாதிக்கும். பகவத்கீதையில ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் இதையே தான் சொல்லுறது, இதையே தான் வர்ணிக்கிறது. குணங்களுக்கு தகுந்த மாதிரி பிரவൃத்திகள் உண்டாகிறது, பிரவൃத்திகளுக்கு தகுந்த மாதிரி கர்மபலன் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் கிடைக்கிறது. சர்வே ஏவ எல்லாமே, சர்வஸ்யா எல்லா உயிரினங்களுக்கும், தாரதம்யேன സ്വഭാവങ്ങൾക്ക് തകുന്ന മാതിരി വ്യത്യാസമായിട്ട് ഭവന്തി ഭവിക്കും. സദ്ഗുണം കൂടിനാനാ ദേവലോകത്തെ പ്രാപിக்கிறதுக்கு സാധിക്കും. രാജസി ഗുണം ജാസ്തിயான மிஸ்ர சுபாவத்தோடு கூடின மனுஷலோகமாய் இருக்கிற இந்த பூலோகவாசம் கிடைக்கிறது. தமோ குணம் ஜாஸ்தியான கிடைக்கிறதாக்கும் நரகலோகம். பாப பிரவൃத்திகள் செய்யவும் സ്വധർമ്മ അനുഷ്ഠാനം ചെയ്യാമ இருக்கவும் செய்யற வாழ்க்கைக்கும் நரகலோகம் கிடைக்கிறது. நரக சமானமான வாழ்க்கை இந்த பூவுலகிலேயே நமக்கு கிடைக்கிறது. மூணாவது கத்தியபாகம். அத இதானீம் அதேதானீம் பிரதிஷித்த லட்சணஸ்ய அதர்மஸ்ய ததா ஏவ கர்த்துஹு. பிரதிஷித்த லட்சணஸ்ய அதர்மஸ்ய ததா ஏவ கர்த்துஹு. ஸ்ரத்தாயாஹ வைசாதிருஷ்யாத் கர்மபலம் விசதிருஷம் பவதி. யாஹி அநாத்ய வித்யயா கிருதகாமானாம் தத் பரிணாமலட்சணாः ஸ்ருதயः சஹஸ்ரஷः பிரவృத்தாः தாசாம் பிராஜுர்யேண அனுவர்ணயிஷ்யாமः. ததேதானீம் பிரதிஷித்தலட்சணஸ்யாத் ததேதானீம் பிரதிஷித்தலட்சணஸ்ய அதர்மஸ்ய ததைவ கர்த்துஹு. ஸ்ரத்தாயா வைசாதிருஷ்யாத் கர்மபலம் விசதிருஷம் பவதி. யாஹி அநாத்ய வித்யயா கிருதகாமானாம் தல்பரிணாமலட்சணாः ஸ்ருதயः சஹஸ்ரஷः பிரவృத்தாः தாசாம் பிராஜுர்யேண அனுவர்ணயிஷ்யாமः. ததேதானீம் பிரதிஷித்தலட்சணஸ்ய அதர்மஸ்ய ததைவ கர்த்துஹு. ஸ்ரத்தாயா வைசாதிருஷ்யாத் கர்மபலம் விசதிருஷம் பவதி. யாஹ்யநாத்ய வித்யயா கிருதகாமானாம் தல்பரிணாமலட்சணாः ஸ்ருதயः சஹஸ்ரஷः பிரவృத்தாஸ்தாசாம் பிராஜுர்யேண அனுவர்ணயிஷ்யாமः. அஞ்ஞானத்தால அட்ராக்ட் செய்யப்பட்டு
ശ്രദ്ധാഭേദത്തോട് കൂടിയിട്ട് വേദവിരുദ്ധങ്ങളായിരിക്കുന്ന കർമ്മങ്ങളെ ജീവാത്മാ ചെയ്യരുത്. അവരോട് ബലമായിട്ട് നരകത്തെ പ്രാപിക്കരുത്. നരകങ്ങൾ ആയിരക്കണക്ക് இருக்குனாலும் அதுல முக்கியமானதெல்லாம் ராஜாவே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். പ്രതിഷിദ്ധ ലക്ഷണസ്യ வேதத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்கள், செய்யணும் அப்படின்னு சொன்னதான கர்மங்கள், நித்திய நைமித்திக காமிய கர்மங்கள், இதெல்லாம் செய்യേണ്ടதான கர்மங்களாக்கும். அதே மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு வேதத்தில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்களாக்கும். பிரதிஷித்த லட்சணஸ்ய வேதத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்கள். அப்படி இருக்கிற அதர்மஸ்ய அதர்மத்தோடு ததா ஏவ அதே மாதிரியே கர்த்துஹு கர்மியோடு அந்த கர்மம் செய்யறவனோடு ஸ்ரத்தாயாக ஸ்ரத்தையோடு வைசாதிருஷ்யாது கான்சன்ட்ரேஷன் இல்லாதக்கு செய்யற கர்மங்களோடு கர்மபலம் கர்மபலத்தோடு பலம் அப்படிங்கிறது விவதிருஷம் பலதரத்துல பவதி பவிக்கிறது. இதானி இந்த உலகத்துல நல்லது செஞ்சானா நல்ல பலமும் தின்மை செஞ்சானா நரக பலமும் கிடைக்கிறது. யாஹி அவித்யால அநாத்ய வித்யா ஆரம்பமில்லாத அவித்யால அவித்யை அப்படிங்கிறது ஆரம்பிச்சது எப்பவாக்கும் அப்படின்னு ஆருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிற அஜ்ஞானத்தால கிருத காமானா அந்த அவித்யாலேயாக்கும் நம்ம பலதும் ஆகிரகிச்சது. தது பரிணாம லட்சணாக சாஸ்திர விருத்தமாயிட்டு ആഗ്രഹങ്ങൾക്ക് തകുന്ന മാതിരി പ്രവർത്തിച്ചാനാ അതിനോട് ബലമായിട്ട് അവാവാളോട് ആഗ്രഹപ്പടി പ്രവർത്തിച്ചാനാ ശാസ്ത്രവിരുദ്ധമായി പ്രവർത്തിച്ചാനാ അതിനോട് ബലമായിട്ട് ഇരിக்கிற ஸ்ருதயஹ நரககதிகள் அப்படிங்கிறது சஹஸ்ரஷஹ ஆயிரக்கணக்குக்காக்கும் இருக்கு. ஆயிரக்கணக்குக்காக்கும் பிரவൃத்தாக பிரவர்த்திக்கிறது. தாசாம் அந்த நரகங்களிலே பிராஜுர்யேன முக்கியமானவையே அனுவர்ணயிஷ்யாமஹா பரீட்சித் மகாராஜாவே நான் உங்களுக்கு நான் தொடர்ந்து வர்ணிக்கிறேன் கேட்டுக்கோங்க. രജോഗുണ തമോ ഗുണത്തോടു കൂടിന അവസ്ഥയില பாப கர்ம பிரவணதை கூடி வருது. சத்குணத்துக்கு நம்மளோட மனசை உயர்த்தி கொண்டு வரணும். ரஜோகுண தமோ குணங்கள் ரொம்ப ஈஸி ஆயிட்டு வந்து சேரும். சத்குணம் வந்து சேரணும். ஆனா ரொம்ப கடினமாயிட்டு பிரவர்த்திச்சு வரவழைக்கணும்.
സദ്ഗുണം കൂടിക്കൂടി വരത്തെ സത്പ്രവൃത്തി താല്പര്യം തുടർന്ന് വന്നു ചേരും. ഒരു കുടം പാലില് ഒരു തുള്ളി விஷம் கலர்ந்தானா எல்லா பாலும் விஷமயம் அப்படிங்கிற மாதிரி சத்குணத்துல இருக்கிற ஆளுகளில ரஜோகுண தமோ குணங்கள் ரொம்ப ஈஸி ஆயிட்டு அட்டாக் பண்ணும். அதனால ரொம்ப ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് രജോഗുണ തമോ ഗുണികളിലേന്ത് ഒതുങ്ങി നിൽക്കണം. പർവ്വത താഴ്വരകളിലെ തന്നന്തനിയ തപസ് പണറ ഋഷീശ്വരர்கள் இருக்காளே அவ எதுக்காக்கும் அங்க போய் தபஸ் இருக்கா? அவளோட சத்குணம் தொலைஞ்சு போகாம இருக்கிறதுக்காயிட்டாக்கும் குடும்பஸ்தர்கள் கிட்டேந்து கனெக்ஷன் இல்லாம அவ அங்க போய் ஒதுங்கி இருக்கா. ஆசிரமங்களில வசிக்கிற சத்குணம் கூடின அவஸ்தையில இருக்கிற முனிசிரேஷ்டர்கள் கிரகஸ்தாசிரமிகளுக்கு தேவையான உபதேசங்களை கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டு உலக நன்மைக்காயிட்டு பரம்பொருளை தியானிக்கிறா. சுவார்த்த தால்பரியமில்லாத தபஸ்விகள் உலக நன்மைக்காயிட்டாக்கும் அவளோடு வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்லறா. சமபாவனையோடு கூடிட்டு பார்க்கிறவாளாக்கும் சிரேஷ்டர்களான சத்குணிகள். பூவால இருக்கிற மாலையும் பாம்பால இருக்கிற மாலையும் அவளுக்கு ஒரே மாதிரி ஆக்கும். அதானது பகுமானவும் அவமானவும் அவளை பாதிக்காது. ரொம்ப ரொம்ப அத்தியாஹ்லாதவும் ரொம்ப ரொம்ப அதிசங்கடவும் சமபாவனையில அவளுக்கு எடுத்துக்கிறதுக்கு சாதிக்கும். ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு இருக்கிற கடின பிரயத்னத்தாலேயாக்கும் யோகி சிரேஷ்டர்களுக்கு சத்குணம் கூடி நிற்கிறது இந்த ஜென்மத்தில. பிரதிஷித்த லட்சணஸ்யா அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டது. எல்லாருக்கும் நித்திய கர்மங்கள் ஒரே மாதிரி கிடையாது. காரணங்களால உண்டாகிற கர்மங்களாக்கும் நைமித்திக கர்மங்கள், ஷோடச கர்மங்கள் இன்க்ளூட் ஆனவையாக்கும். இவை ஓரோ வர்ணாசிரமிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற சுதர்மானுஷ்டானங்களாக்கும் காமிய கர்மங்கள். பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர வர்ணங்களில எல்லாமே பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம் இப்படி எல்லாம் தர்மானுஷ்டான பிரகாரமாக்கும் வாழ வேண்டினது. பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கான பிரம்மச்சரியானுஷ்டானம், கிரகஸ்தாசிரம ஜீவிதத்தால பிரஜா சிருஷ்டியும் அடுத்த வாழ ஹெல்ப் செய்யற விஷயங்களாயிருக்கிற தான தர்மங்களும் பிரபஞ்ச நன்மைக்கான சந்நியாச வாழ்க்கை. எல்லா வர்ணாசிரமிகளுக்கும் பிரபஞ்ச நன்மைக்காயிட்டு பலதும் பிரவர்த்திக்கலாம். இந்த உலகத்துல அடுத்த வாளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதர்மமாயிருக்கிற காமிய கர்மங்களை செய்யக்கூடாது அப்படின்னாக்கும் சாஸ்திரங்கள் சொல்றது. அது நிஷித்தமாக்கும். பகவானுக்கு பிரியமல்லாத்ததொன்னும் செய்யக்கூடாது. ஏது செஞ்சானா பகவானுக்கு பிரியம் உண்டாகுமோ அதையாக்கும் செய்யணும். தர்ம விருத்தம் அல்லாத்ததான கர்மங்கள் பகவானுக்கு பிரியத்தை உண்டாக்கும். தர்ம விருத்தம் அல்லாத்த காமியம் அப்படிங்கிறது பகவானே தான். தர்மமே தான் பகவான், பகவானே தான் தர்மம். தர்ம பிரபுவாக்கும் பகவான். ஆக்ரஹம் அப்படிங்கிற காமியம் இல்லை அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு நிலநிற்பு இல்லை. செய்யக்கூடாததான அதர்ம பிரவൃத்திகளாக்கும் பிரதிஷித்த கர்மங்கள். நித்திய நைமித்திக காமிய கர்மங்கள் அனுஷ்டிக்க வேண்டினவையாக்கும். பிரதிஷித்த கர்மங்கள் அப்படிங்கிறது தர்ம விருத்தங்களாக்கும், செய்யக்கூடாதவையாக்கும். செய்யக்கூடாததான கர்மங்களையாக்கும் பிரதிஷித்த கர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது.
தர்மசாஸ்திரத்துல இது எடுத்து சொல்லப்படுறது. செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததுமான கர்மங்களை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சத்குணம் കൂടിന അവസ്ഥയിലാക്കും ആത്മജ്ഞാനം. അതായത് ജ്ഞാനം அப்படின்னா ആത്മജ്ഞാനം അത് ഉണ്ടാകരുത്. ഏതോ ഒരു ഘട്ടത്തിൽ നമുക്ക് ആത്മവിസ്മൃതി സംഭവിക്കരുത്. ആത്മവിസ്മൃതി സംഭവിக்கிறதுனாலയാക്കും അജ്ഞാനം அப்படிங்கிறது ഉണ്ടാകരുത്. പരബ്രഹ്മത്തിൽ ലയിച്ച ജീവാത്മാ പരബ്രഹ്മത്തിലേந்து വിടുപെട്ട് ഏതോ ഒരു ശരീരത്തിൽ പ്രവേശിച്ച് அந்த சரீரவுமாய் கூடி சேர்ந்து இந்த சரீரமாக்கும் நான் அப்படின்னு அஜ்ஞான போதத்தோட ஆகிறது. இப்ப நமக்கு இருக்கிறது மனுஷ சரீரமாக்கும். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா முதல்ல இருந்தது ஏது சரீரத்துல ஆக்கும் அப்படின்னும் நமக்கு தெரியாது. இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சா இந்த ஜீவாத்மா அதுக்கப்புறம் ஏது சரீரத்துக்குள்ள போய் பிரவேசிக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. 150 வருஷம் முன்னாலேயும் இனி வரப்போகும் 150 வருஷத்துக்கு அப்புறமும் என்னோடு இந்த சரீரம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா சிருஷ்டிக்கப்பட்டதான மாயாஜால லோகம் நான் அப்படிங்கிற சரீரம் இல்லாமகிறதோடு கூடிட்டு இல்லாமாயி தீரறது. நான் என்னோடது அப்படிங்கிறது இல்லாம ஆகிறத அஜ்ஞானமயமாயிருக்கிற இந்த உலகமும் இல்லை. அவித்யிலேந்து நம்மளோட ஜீவாத்மாவை ரட்சப்படுத்துறதுக்கு ஆத்மஜானம் அப்படிங்கிற பகவானே துணைக்கணும். இதெல்லாமாக்கும் ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு எடுத்து சொல்றார். அவரு உபதேசமாக்கும் பண்ணிட்டு இருக்கார். அதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.